3-phase induction motorல 16வது problem. இந்த problem EAC 2004ல கேட்ட problem. The supply voltage to an induction motor is reduced by 10%. By what percentage approximately will the maximum torque decreases? என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா supply percentage 10% reduce ஆகும்போது torque எவ்வளவு percentage reduce ஆகும் அத நமக்கு கேட்டிருக்காங்க. So given first supply voltage rated voltage V1 வச்சுக்கோம். next reduce ஆகிறது V2 னு வச்சுக்கோம். So V2 equal to 10% reduce ஆயிருக்கு அப்படினா 90% of V1, that is 0.9 V1. நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா reduction in torque. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படினா எவ்வளவு reduce ஆயிருக்குனா second case torque T2 minus first case T1 வச்சுக்கோம் divided by T1 into 100. Percentage reduction na into 100. So நமக்கு induction motor பொறுத்தவரை torque proportional to voltage square, that is torque proportional to V square. So first case torque T1 வச்சுக்கிட்டோம்னா T1 proportional to V1 square and second case T2 னு வச்சுக்கிட்டோம்னா T2 proportional to V2 square. So T2 by T1 என்ன அப்படினு பார்த்தோம்னா T2 by T1 என்ன அப்படினு பார்த்தோம்னா V2 square divided by V1 square. But V2 square என்ன 0.9 V1, V2 க்கு பதிலா 0.9 V1 substitute பண்ணனும். So 0.9 square into V1 square divided by V1 square. The V1 square get cancelled. So T2 equal to 0.9 square T1. T1 இந்த சைடு கொண்டு போனா. So T2 equal to 0.9 square na 0.81 T1. So direct நம்ம இப்படின்னு சொல்லிரலாம். எப்படி அப்படினு பாத்தீங்கன்னா T2 equal to 0.81 T1 na 81% of T1. So approximately 80% னு வெச்சோம்னா reduction எவ்வளவு 20%. So நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. So reduction equal to 20%. Actually எக்ஸாக்ட்டா பார்த்தனா 19 வரும். பட் இங்க 19 ஆப்ஷன்ல இல்ல. So reduction வந்து 20%. So டைரக்டாவும் சொல்லலாம். இல்லனா ஃபார்முலா படி reduction in percentage reduction of torque equal to T2 minus T1 divided by T1 into 100. T2 எவ்வளவு நமக்கு 0.81 T1 வெளிய எடுத்துலாம் minus 1 into T1 divided by T1 get cancel into 100. So நமக்கு எவ்வளவுன்னா minus, that is reduction minus 19%. So reduction, so minus means reduction, plus na increase ஆயிருக்குன்னு அர்த்தம். So reduction minus 19%. So நமக்கு இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 5, 10, 20, 40 கொடுத்திருக்காங்க. So approximately 20%. So option C is the correct one. அடுத்தது 3-phase induction motorல 17th problem. இது EAC 2005ல கேட்ட problem. The stator and rotor of a 3-phase 4-pole wound rotor induction motor are excited respectively from a 50 Hz and a 30 Hz source of appropriate voltage. Neglecting all losses, what is or the possible no load speed at which the motor would run? So நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 50 Hz and 30 Hz source, that is stator and rotor of a 3-phase 4-pole. That is given data முதல்ல எழுதிக்கலாம். நம்ம என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா F equal to, அதாவது ஸ்டேட்டருக்கு கொடுக்கிற சப்ளை பார்த்தீங்கன்னா 50 Hz 50, அதுக்கப்புறம் 30 Hz சோர்ஸ் ரோட்டாருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ 50 Hz ஸ்டேட்டாருக்கு 30 Hz வந்து ரோட்டாருக்கு. ஸோ ரோட்டாரோட ஃப்ரீக்வன்சி F டேஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30 Hz. ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நோ லோட் ஸ்பீட், பாசிபிள் நோ லோட் ஸ்பீடு என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இண்டக்ஷன் மோட்டாரோட ஸ்பீட் நோ லோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. that is speed of the induction motor. So speed of the induction motor நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா relative speed between the stator and rotor magnetic field. அதுதான் நமக்கு speed of the induction motor. Stator magnetic field ஓட ஸ்பீட் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ns. இது வந்து stator magnetic field. இதுக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், that is 120 F by P.
அதேமாதிரி ரோட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தோன்னா, ஏன்னா நம்ம ரோட்டாருக்கு செப்பரேட்டாக சப்ளை கொடுக்கும் 30 ஹெட் சப்ளை. ஸோ ஃப்ரீக்வன்சி ரோட்டார் ஃப்ரீக்வன்சி எஃப் டேஸ் வந்து 30 ஹெட்ஸு. ஸோ ரோட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட ஸ்பீடு என் அப்படி, இது என் நாட்னு வச்சுக்குவோம், நோ லோட் ஸ்பீட், தட் இஸ் என் அப்படின்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் ரோட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோன்னா 120 F dash by P. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் தான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. தட் இஸ், அதாவது சேம் டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா ns ப்ளஸ் என், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ns மைனஸ் என். ஸோ இந்த ரெண்டு தான் ரிலேட்டிவ் ஸ்பீட் பிட்வீன் த ஸ்டேட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ரோட்டார் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதுதான் நமக்கு ரோட்டாரோட ஸ்பீட். இது வந்து ரோட்டார் ஸ்பீட் கிடையாது, ரோட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸ்டேட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தோன்னா சிங்கரோனாஸ் ஸ்பீட், அதுக்கு ஃபார்முலா 120 F/P. அதே மாதிரி ரோட்டாரோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தா 120 F'/P. ரெண்டு ஃபீல்டுக்கும் இடையில உள்ள ரிலேட்டிவ் வெலாசிட்டி அதுதான் நமக்கு ரோட்டாரோட ஸ்பீட். இண்டக்ஷன் மோட்டாரை பொறுத்தவரையில் ரிலேட்டிவ் வெலாசிட்டி தான் ரோட்டாரோட ஸ்பீட். ஸோ என்னவா இருக்கும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ns மைனஸ் என்னாக இருக்கும், இல்லைனா ns ப்ளஸ் என். ஸோ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ nsஸும் என்னும் கண்டுபிடிச்சிட்டு வாட் இஸ் த பாசிபிள் ஆன்சர் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ ns என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ns ஈக்குவல் டு 120 f ஈக்குவல் டு 50 டிவைட் பை p. p ஈக்குவல் டு நமக்கு எவ்வளவு 4. ஸோ நமக்கு இது ஆன்சர் 1500 RPM. அதே மாதிரி n, அதாவது ரோட்டாரோட ஃபீல்டோட ஸ்பீடு, தட் இஸ் 120 f dash வந்து 30 டிவைடட் பை 4. ஸோ இது நமக்கு 900 RPM. ஸோ ரோட்டாரோட ஸ்பீடு n0, நோ லோட் ஸ்பீடு n0னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ns ப்ளஸ் ஆர் மைனஸ் n. சேம் டைரக்ஷனில் இருந்தால் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1500 ப்ளஸ் 900 அண்ட் 1500 மைனஸ் 900. ஸோ நமக்கு என்ன வரும் 2400 RPM, this is 1500 minus 900, 600 RPM. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஆன்சர், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இது எந்த ஆன்சரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் பியோட மேட்ச் ஆகுது. ஸோ பி இஸ் த, தட் இஸ் 2400 and 600. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் 18th ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னா EC 2005ல் கேட்டிருக்காங்க. A wound rotor induction motor runs with a slip of 0.03 when developing full load torque and its rotor resistance equal to 0.25 ohm per phase. If an external resistance of 0.5 ohm per phase is connected across the slip rings, what is the slip for full torque? நமக்கு என்ன கேட்காங்க அப்படின்னா, முதல்ல ஸ்லிப் வந்து 0.03, அப்போ வந்து டெவலப்பிங் ஃபுல் லோட் டார்க் டெவலப் பண்ணுது. ஸ்லிப் வந்து 0.03 இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.25 ohm பெர் ஃபேஸ், அதாவது ரோட்டரோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் கேஸில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5 ohm ஆட் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஃபுல் லோட் ஸ்லிப் இருக்கணும், ஃபுல் லோட் ஸ்லிப் தான் நமக்கு இருக்கணும், ஃபுல் லோட் டார்க் இருக்கணும். அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஸ்லிப் எப்படி வேரி ஆகுது, அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S ஈக்குவல் டு ஸ்லிப் ஈக்குவல் டு 0.03. அப்போ டார்க் என்னவா இருக்கும் அப்படின்னா ரேட்டட் டார்க் ஆர் ஃபுல் லோட் டார்க், ரேட்டட் டார்க் இருக்குது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 0.25 ohm per phase. இது நம்ம R1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கேஸில் வெறும் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குது. செகண்ட் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் R2 அப்படின்னு வச்சுக்கலாம். R2 ஈக்குவல் டு R1 ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0.5 ohm. ஸோ 0.5 ohm per phase. ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் கேஸில் உள்ள ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் கேஸ்லேயே ரேட்டட் டார்க் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்லிப் செகண்ட் கேஸில் இது S1 வச்சுக்கலாம். செகண்ட் கேஸில் S2 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கேயுமே டார்க் பார்த்தீங்கன்னா ரேட்டட் தான். ஸோ இதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ முதல்ல ஆன்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இண்டக்ஷன் மோட்டாரோட
டார்க் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்துக்குவோம். இண்டக்ஷன் மோட்டாருக்கு டார்க் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பீடு, இங்கே டார்க் எடுத்துக்கிட்டோன்னா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 0 to ns. இது வந்து 0 to மேக்ஸிமம் வந்து ns, பட் ns ஆகாது, ப்ராக்டிக்கலில் ns ஆகாது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு ns. ஸோ இங்கே வந்து டார்க் இந்த ஆக்சஸில் எடுக்கிறோம். ஸோ இதோட கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் சம்வாட் ஸ்ட்ரைட், அப்புறம் இங்கே வந்து ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவாக இருக்கும். இந்த இடத்துல இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க், இது வந்து மேக்ஸிமம் டார்க்காக இருக்கும். மேக்ஸிமம் டார்க் அதாவது சிங்க்ரோனஸ் ஸ்பீடுக்கு பக்கத்தில், ஆக்சுவலாக இதுதான் மேக்ஸிமம் டார்க்கு, சிங்க்ரோனஸ் ஸ்பீடை ரீச் ஆகாது, அது ஐடியல் தான். ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 0 to சிங்க்ரோனஸ் ஸ்பீட், அதாவது லெஸ் தென் சிங்க்ரோனஸ் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டார்க் இங்கே அக்கர் ஆகும். ஸோ இந்த ஏரியா ஃபஸ்ட் ஏரியா நியர் சிங்க்ரோனஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். மேக்ஸிமம் டார்க் அப்புறமா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவாக இருக்கும். இதோட அதாவது இது மேபி ஆஸ்ட் இந்த கொஸ்டின்ஸில் கூட கேட்கலாம் உங்களுக்கு, தியரி கொஸ்டின்ஸில். இது வந்து லீனியர் இல்லைனா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், லீனியராக இருக்கும் இல்லைனா ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அதாவது நியர் சிங்கர்னஸ் ஸ்பீடு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியர் 0 ஸ்பீட், அதாவது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாவாக இருக்கும். ஸோ நியர் சிங்கர்னஸ் ஸ்பீட், அதாவது இப்போ ஸ்லிப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்பீட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்லிப் ஈக்குவல் டு 100% ஆர் வேல்யூ 1. ஸ்பீட் ஈக்குவல் டு ns அப்படின்னா ஸ்லிப் ஈக்குவல் டு 0. அதாவது ஸ்லிப்புக்கு ஃபார்முலா என்ன, ns மைனஸ் n ஈக்குவல் டு nsனா ns மைனஸ் ns 0 ஆயிரும். ஸோ அதாவது ஸ்பீடு 0 அப்படின்னா 100% ஸ்லிப் ஆகிட்டு, ஸோ நமக்கு 1 ஸ்லிப் ஈக்குவல் டு 1. ஸோ இது ஸ்பீட் அப்படின்னா இது வந்து ஸ்லிப். ஸோ ஸ்ட்ரைட் லைன், ஸோ இந்த ஏரியா நியர், அதாவது இதுலேருந்து இது வரை பார்த்தீங்கன்னா நியர் சிங்கர்னஸ் ஸ்பீடில் நமக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு, இது டெரிவேஷன்ஸ் தியரி பேஸில் பார்த்தீங்கன்னா S by ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நமக்கு வரும். ஸ்லிப் பை ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். இது வந்து இந்த ஸ்ட்ரைட் லைன் ஏரியாவுக்கு இதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா இந்த ஏரியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டார்க் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1 by S x2 ஸ்கொயர், அதாவது x2 அப்படிங்கிறது வந்து x ஸ்கொயர். ரோட்டாரோட ரியாக்டன்ஸ் டார்க் வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ நியர் சிங்கர்னஸ் ஸ்பீடில் டார்க் ப்ரப்போர்ஷனல் டு ஸ்லிப் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் வரும். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு டார்க் ப்ரப்போர்ஷனல் டு இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு 1 by S இன்ட்டு 1 by x ஸ்கொயர் இருக்கும். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு வந்து ஸ்லிப் கம்மி தான், 0.03. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கலாக வேல்யூடன் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஈக்குவல் டு 0.4, இங்கே 1ல் ஆரம்பித்து nsல 0, மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்லி 0.4 இருக்கும் இங்கே. அதுதான் வந்து ஸ்லிப் கரஸ்பாண்டிங் டு த மேக்ஸிமம் டார்க். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே 0.03 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நியர் ns தான். ஸோ ஸ்பீட் வந்து இங்கே தான் 0.03னா இந்த ஏரியா நியர் ns. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா டார்க் ப்ரப்போர்ஷனல் டு ஸ்லிப் டிவைடட் பை ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் டார்க் T1 வச்சுக்குவோம். ரெண்டுமே நமக்கு T தான், ரேட்டட் டார்க் தான். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் டார்க் ப்ரப்போர்ஷனல் டு ஸ்லிப் பார்த்தீங்கன்னா S1 பார்த்தீங்கன்னா 0.03, ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25 ஓம் பெர் ஃபேஸ். அண்ட் செகண்ட் கேஸ்லேயும் ரேட்டட் டார்க் தான், T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T தான். ஸோ இது T1 இது T2னா T1 ஈக்குவல் டு T2 ஈக்குவல் டு T தான். ஸோ திஸ் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு, அதான் என்னன்னு கேட்டிருக்காங்க, S2 டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னா 0.25 ப்ளஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க நமக்கு 0.5. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ திஸ் ஒன் ஈக்குவல் டு திஸ் ஒன், ஆர் T1 by T2 ஈக்குவல் டு T1 by T2 ஈக்குவல் டு 1, T1 ஈக்குவல் டு T2. ஸோ T1 by T2 ஈக்குவல் டு நம்ம இங்கே போட்டோம்னா 0.03 டிவைடட் பை 0.25, இது மேலே போயிடும். ஸோ நம்ம T2 by T1 போடுவோம். அப்போ தான் நமக்கு T2 by T1 போட்டால் தான் நமக்கு S2 கண்டுபிடிக்க முடியும். ஸோ T2 by T1 போடலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு S2 டிவைடட் பை 0.25 ப்ளஸ் 0.5 இன்ட்டு இது வந்து ரிவர்ஸில் போகும், மேலே 0.25 டிவைடட் பை 0.03. ஸோ நமக்கு S2 ஈக்குவல் டு, சிம்பிளிஃபை பண்ணால் S2 இங்கே வச்சுட்டு இந்த நியூமரேட்டர் இது T2 ஈக்குவல் T1 ஈக்குவல் டு 1, இதெல்லாம் வேல்யூலாம் சிம்பிளிஃபை பண்ணால் இன்ட்டு எவ்வளோ வரும் நமக்கு 1 இன்ட்டு 0.09.
ஸோ S2ஓட ஆன்சர் நமக்கு 0.09. இப்போ இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் 19வது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா AC 2005ல் கேட்ட ப்ராப்ளம். A starting torque of 80 Newton meter is developed in an induction motor by an auto transformer starter with a tapping of 30%. If the tapping of auto transformer is 60%, then what is the starting torque? 30% இருக்கும்போது டார்க் வந்து 80 Newton meter, 60% இருக்கும்போது ஸ்டார்டிங் டார்க் என்ன தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். given starting torque 1 அப்படின்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு 80 Newton meter. ஸோ இப்போ K1 வச்சுக்கிறோம். K அப்படிங்கிறது வந்து டாப்பிங்ஸ் 30%. அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா K2 ஈக்குவல் டு 60% இருக்கும்போது ஸ்டார்டிங் டார்க் 2ன்னு வச்சுக்குவோம் ஈக்குவல் டு என்ன, இதுதான் நமக்கு கொஸ்டின். ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான், டேரெக்டாக ஃபார்முலாவில் இருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டார்டிங் டார்க் பை ஃபுல் லோட் டார்க் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் யூஸ் பண்ணும்போது இல்லை டிஃப்ரெண்ட் கேசஸில் ஸ்டார் டெல்டா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டேரெக்டாக ஆன்லைன் ஸ்டார்டர் ஒன்றுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன் ஃபார்முலா உண்டு. இதில் ஃபுல் லோட் டார்க். ஸோ ஸ்டார்டிங் பை ஃபுல் லோட் டார்க் நமக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா K2. கேங்கிறது வந்து டாப்பிங்ஸ் பர்சன்டேஜ், அதாவது 100% டாப்பிங்னா K ஈக்குவல் டு 1, 90% டாப்பிங்னா K ஈக்குவல் டு 0.9 இன்ட்டு ISC பை I ஃபுல் லோட், அதாவது ஷார்ட் பண்ணும்போது ஃபுல் லோட் ஸ்கொயர் இன்ட்டு SFL ஃபுல் லோட் ஸ்லிப், தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா TST1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா K மட்டும் இங்கே வேரியபிள், மீதியெல்லாம் சேம் திங். ஸோ TST1 ப்ரப்போர்ஷனல் டு K1 ஸ்கொயர், அதாவது ஸ்டார்டிங் டார்க் 2 ப்ரப்போர்ஷனல் டு K2 ஸ்கொயர், இதுதான் நமக்கு கிடைக்கிற ரிலேஷன். மீதி எல்லாமே ரெண்டுக்குமே சேம். ஸோ TST1 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே TF போட்டுட்டு இந்த ஃபார்முலாலாம் போட்டிங்கன்னா இந்த K வந்து 30%. செகண்ட் கேஸில் இந்த K வந்து 60%. ஸோ நமக்கு டார்க் 2 பை டார்க் 1 ஆர் டார்க் 2 பை 1, எஸ் ஸ்டார்டிங் டார்க் 2 டிவைடட் பை ஸ்டார்டிங் டார்க் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் K2 ஸ்கொயர் டிவைடட் பை K1 ஸ்கொயர், அதாவது 0.6 ஸ்கொயர் 0.36 டிவைடட் பை 0.3 ஸ்கொயர் 0.09. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் டார்க் 2 பை ஸ்டார்டிங் டார்க் 1. ஸோ ஸ்டார்டிங் டார்க் 2 நமக்கு எவ்வளோ வரும், ஸ்டார்டிங் டார்க் 2 ஈக்குவல் டு T ஸ்டார்டிங் டார்க் 1 இன்ட்டு 0.36 டிவைடட் பை 0.09. பட் இது கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங் டார்க் ஃபஸ்ட் கேஸில் எவ்வளவு நமக்கு 80. ஸோ 80 இன்ட்டு 0.36 டிவைடட் பை 0.09, that is equal to 320 Newton meter. இதான் நமக்கு செகண்ட் கேஸில், அதாவது டாப்பிங்ஸ் வந்து 60% இருக்கும்போது நமக்குள்ள டார்க். ஸோ இதுதான் ஆன்சர். இது எந்த ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ நமக்கு ஆப்ஷன் டி தான் மேட்ச் ஆகுது, 320 Newton meter. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்ததாக 3 phase இண்டக்ஷன் மோட்டாரில் 20வது ப்ராப்ளம் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ESC 2006ல் கேட்ட கொஸ்டின். When the applied voltage per phase is reduced to 1/2, the starting torque of 3-phase squirrel cage induction motor becomes dash. As usual நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா applied voltage is reduced to 1/2. ஸோ ஃபஸ்ட் கேஸில் நமக்கு applied voltage V1 வச்சுக்குவோம், செகண்ட் கேஸில் V2ன்னு வச்சுக்குவோம். ஸோ V2 ஈக்குவல் டு V1 by 2. then நமக்கு என்ன எழுதலாம் 1/2 V2, that is 0.5 V2, 50% of V1. so second voltage V2 equal to 50% of first voltage. இதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டார்க் எவ்வளோ ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு கேட்காங்க. ஸோ நமக்கு தெரியும் இண்டக்ஷன் மோட்டாரில் டார்க் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு வோல்டேஜ் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் கேஸ் T1னா T1 ப்ரப்போர்ஷனல் டு V1 ஸ்கொயர், அண்ட் செகண்ட் கேஸ் T2னா
T2 proportional to V2 square. So இப்போ T2 by T1 equal to V2 square divided by V1 square. But V2 square equal to 0.5 V1. So 0.5 square V1 square divided by V1 square. So V1 square cancel. So T2 equal to 0.25 T1. இல்லைனா 0.25 na that is 1 by 4. 1 by 4 அப்படி 1 by 2 அப்படி நம்ம substitute பண்ணோம்னா இங்கே 1 by 4 வந்திருக்கும். 1 by 4 T1. So T2 equal to 1 by 4th of times of initial value T1. So நமக்கு எது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B 1/4 of initial value தான் வந்து கரெக்ட் ஆன்சர்.